வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி அந்த பிளாக் செயினில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஜார் ஃபண்டில் நம்ம எப்படி அக்கௌண்ட் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பொசிஷன் மட்டும் தான் லாக் பண்ணுறீங்க. 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் உங்கள் அக்கௌண்ட் அதில் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி சிஸ்டம் வில் delete that account. இன்கேஸ் நீங்கள் நேற்று அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா I would say that உங்கள் அக்கௌண்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் it would have been deleted the same time tomorrow. So இது மட்டும் ஒன் மைண்டில் வைங்க. It is already explained because we don't keep the free members account there. இங்கே free because what we believe, what Zarfund believes here is nothing comes for free. ஓகேங்களா? ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம், 2 சோப்பு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீன்னு பார்க்குறோம். இல்லைங்க, அதனோட அமௌண்ட்டு அதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பேக் ஆஃபீஸில் லாகின் பண்ணலாம், அந்த ட்ரைனிங் டியூட்டோரியல்ஸை பார்க்கலாம், ஹவு திஸ் சிஸ்டம் இஸ் கோயிங் டு ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சிட் வித் யுவர் ஸ்பான்சர், இமீடியட் ஸ்பான்சர்னோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸ்கைப் அட்ரஸ்லாம் வரும். அதில் இமீடியட்டாக அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் I will teach you there are 2 tabs in the page, how the system works and frequently asked questions. நீங்க கேட்கக்கூட questions அது ஆல்ரெடி அதில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜென்ரல் லேமேன் ஒரு சிம்பிள் பர்சன் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ ஜார் ஃபண்டில் லாகின் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ questions என்ன, about the company, about the products, எப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு, பிளான் என்ன, வாட் இஸ் இன்கம் பொட்டென்ஷியல், இது மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜார் ஃபண்ட். இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 days கூட ஆகல. August 27th லாஸ்ட் மந்த் 2016 இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டில் டேட் மோர் தென் 10,000 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த் an average about 700 to 800 members, active members இதில் லாகின் ஆகிட்டு இருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்காங்க, and they are paying. Means it is peer to peer. எப்படி பேமெண்ட் பண்ணலாம்? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது மாதிரி எந்த பேமெண்ட்டும் ஆகாது. You need to have a wallet, a Bitcoin wallet. நீங்கள் பிட்காயின் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. How, what, when Bitcoin got started. So in case அது தெரியலன்னா there are so many videos already available. In case உங்கள் பிட்காயின் பற்றி பார்க்கணுன்னா கூட டெஃபினெட்லி நீங்கள் அந்த ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க பாருங்கள், அதுக்கப்புறம் டியூட்டோரியலில் போனீங்கன்னா you will have a first video, what is Bitcoin, how it works அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் அதை. அதுக்கப்புறம் பிளாக் செயின், what is block chain, how this Bitcoin is very secured. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, பேங்க்கில் பைசா வச்சுருக்கீங்க, பேங்க்ஸ் கெட்ஸ் bankrupted, இல்லைனா something happens, right? It gets robbed, so money is gone. But blockchain அது மாதிரி இல்லை, it is, or Bitcoin அது மாதிரி இல்லை. உங்கள் account is very safe, your money is very safe. So recent transactions, பெரிய பெரிய கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் or big company like Nokia, இல்லைனா சாம்சங் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் கம்பெனிஸ் இப்போ பெரிய பெரிய பர்ச்சேசஸ், அக்வசிஷன்ஸ், சின்ன சின்ன கம்பெனிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா they cannot billions and millions of dollars அவங்க பேங்க் அந்த லோன் வாங்கணும். அதுக்காக what are they doing is அவங்க அதை மைனிங் பண்ணி அதை பிட்காயின்ஸாக they are doing the transactions. So it is very easy. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னா டெஃபினெட்லி அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த 24 hours is you to understand the concept of Bitcoin and how this system works. ஸோ இது கண்டிப்பாக பாருங்கள், அந்த டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 hours is for you to understand the system. ஆஃப்டர் தட் நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க பாருங்கள், உங்கள் அப்லைன் நீங்கள் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ, இன்கேஸ் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் டைரெக்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் என்னோட லிங்க் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்டை. ஓகேங்களா? என்னோட அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன், என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது இந்த வீடியோவில், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு யூ டெல் தெம், சார் ஐ ஹவ் சீன் யுவர் வீடியோ, நான் எப்படி எதை ஜாயின் பண்ணும், ப்ளீஸ் சென்ட் மீ த லிங்க் அப்படின்னு எனக்கு இமெயில் அனுப்புனீங்கன்னா நான் டெஃபினெட்லி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங். என்னோட and whatever the company says, my strategy says
that you can do it in next 30 days. 30 days கூட தேவையில்லைங்க. You can do it much faster. But what Zarfund says, being very simple ஒரு பார்ட் டைமாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 60 days or less, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது நெக்ஸ்ட் 60 days or less you want to get started na, definitely you have to look into this system and you have to கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா you can earn. இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூஆர் அலோன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இந்த சிஸ்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நான் என்ன பண்ணுறது, ஹவு டு, இது ஜெனுவன் சிஸ்டமா இல்லையா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இன்வைட் வருது. ஸோ லைக்வைஸ் நீங்கள் இப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்க மீன்ஸ் ஐ ஹவ் இன்வைட்டட் யூ டு மை வீடியோ. ஸோ நீங்கள் அந்த இன்வைட் பண்ணுறீங்க, நான் உங்களோட லெவல் 1 நான் கனெக்ட் ஆகிறேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்னோட கனெக்ட் பண்ணுறீங்க, யூ ஆர் சீயிங் திஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ டிசைட் டு கனெக்ட் வித் மீ. ஸோ என் கூட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ கிரியேட்டிங் தட் ஃப்ரீ அக்கௌண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிஸ்டம். பட் அதுக்கப்புறம் ஆல் இஸ் ஒர்க்கிங் ஆன் பிட்காயின். ஸோ உங்களோட பிட்காயின் blockchain.info அதில் வெப்சைட்டில் போனீங்கன்னா வித் less than 5 minutes உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். என்னோட வீடியோ பாருங்கள், இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தமிழில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0.03 BTC that is பிட்காயின் நீங்கள் லெவல் 1 மெம்பருக்கு டைரெக்டாக from your Bitcoin account to my Bitcoin account or உங்களோட ஸ்பான்சர் யார் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி அதில் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் அவங்க கூட வாக் த்ரூ பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் என்னோட கனெக்டராக இருக்கீங்கன்னா ஐ வில் டேக் யூ த்ரூ 1 or 2 steps and then next time onwards நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் பை த டைம் நான் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அது மாதிரி இருக்குது. ஸோ லெவல் 6 வரைக்கும் யூ கேன் மேக் ஏர்னிங். ஸோ உங்களோட லெவல் 6 அப்ளையன்ஸ் வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் யூர் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் தேம். ஸோ எப்படின்னா லெவல் 1 ஸோ கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இப்போது 0.03 பிட்காயின்ஸ் அப்ராக்சிமேட்லி about $18 or $19 ஒரு $20 வச்சுங்க. ஸோ அபவுட் 1300 rupees 1300 ரூபா இப்போதைக்கு பண்ணுறீங்க. இது என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும், மந்த்லி ரிப்பீட் ஆகும். ஏன் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா நீங்கள் யூஆர் எலிஜிபிள். உங்கள் டவுன்லைன் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸை நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் தென் நீங்கள் யூ ஆர் ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள் அண்ட் இன்வைட்டிங் பீப்புள் அண்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் லைன் இது அப்ளைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் உங்கள் கீழே 2 ஸ்லாட் இருக்குது. அந்த 2 ஸ்லாட்டில் ஆட்டோமேட்டிக்லி இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, உங்கள் ஸ்பான்சர் ரெஃபர் பண்ணாலும் சரி, தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஜாயின் அண்டர் யூ. ஓகேங்களா, ஏன்னா லெவல் 1ல இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே நீங்கள் லெவல் 1 நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்கனால யூ ஆர் ஒன்லி பேயிங் 2 ஸ்லாட்ஸ். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு சிம்பிள் சார்ட். அதனால தனியாக கூட ஒரு ஐ வில் கிரியேட் 1 கிராஃப். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் 2 மெம்பர் கேன் பி பெய்ட். இதர் அவங்க டைரெக்டாகவே உங்க கூட இருக்கலாம், நீங்கள் டைரெக்டாகவே அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒருத்தரை மட்டும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம் அண்ட் யுவர் அப்ளைன். இப்போ நீங்கள் நான் உங்கள் அப்ளைனாக இருந்தேன்னா, நான் கூட ஒரு அப்ளைன் ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா அவர் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு கீழே ஜாயின் ஆகிடுவார். ஸோ யூ ஆர் மேக்கிங் 0.03 bitcoins from both of them. So 03 plus 03. So 06 bitcoins நீங்கள் அந்த 2 பேர்ட்டிருந்தும் every month you will start earning. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட 0.03 நீங்கள் எனக்கு மட்டும் தான் பே பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் ஸ்பான்சருக்கு பே பண்ண போகிறீங்க, உங்கள் அப்ளைன் டைரக்ட் அப்ளைனுக்கு. ஸோ நீங்கள் அது 0.03 தான் அப்ளை பண்ணுறீங்க, பட் யூ ஆர் மேக்கிங் 03 உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ உங்கள் இந்த ப்ராஃபிட் பர் மந்த் உங்களுக்கு இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ லேட்டர் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் உங்கள் லெவல் 2. ஏன்னா இப்போ நீங்கள் 2 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 பேரை அதே மாதிரி they will also start working and they will introduce their 2 people. அந்த introduction பண்ணும்போது again அவங்க தான் போய் ஒர்க் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இல்லை, because you are working and your upline is working.
இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்கள் அப்ளைன் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு கீழே ஜாயின் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி பிளேஸ்ட் அண்டர் தோஸ் 2 people. ஸோ இது ஃபோர்ஸ்டாக இந்த மெட்ரிக்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணிட்டேன், பட் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வர மாட்டேங்குது ஸ்பான்சர்கிட்ட இருந்து. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மீட்டிங் கூப்பிடுறாரு, அவர் மீட்டிங் எடுக்கிறாரு, அவர் க்ளோசிங் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டும் வரமால. ஐ ஹவ் ஸ்பெண்ட் 10,000 rupees, ஐ ஹவ் ஸ்பெண்ட் 20,000 rupees ஆர் 50,000 rupees ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு ஒரு சப்போர்ட்னு வர மாட்டேங்குது. See, that is how the systems work, and that's why ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாடியூல் ஃபெயில் ஆகுது. பட் இது ஃபோர்ஸ்ட் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஒரு ட்ரீ இஸ் ப்ராப்பர்லி ஃபார்ம். இஃப் யூ ஜாயின் இன் டு த பிஸ்னஸ், யூ அண்ட் யுவர் ஸ்பான்சர், உங்கள் டைரக்ட் அப்ளைன், நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க டுவர்ட்ஸ் ஆடிங் 2 people. இன்கேஸ் நீங்கள் ப்ரமோட் தான் பண்ணுறீங்க, பட் ப்ரெசன்டேஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் வேணும், இன்னும் டைம் எடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, ஸ்டில் உங்கள் அப்ளைன் இஸ் குவாலிஃபைடு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க உங்களுக்கு கீழே தான் ஜாயின் ஆவாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்லாட் ஆட்டோமேட்டிக்லி ஃபில் ஆகிடுது. பட் உங்கள் லேட்டர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா தே வில் பி ஜாயினிங் அண்டர் தேம். ஸோ இட் இஸ் பெனிஃபிட்டட் ஃபார் எவ்ரிபடி. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் மந்தில் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணாலும் he will definitely under in any of these levels. ஓகேங்களா? I hope this video is giving some help. இல்லைனா பாஸ் பண்ணுங்க, இமீடியட்டா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்லைனா கண்டினியூ பாருங்க ஃபுல்லா. என்னோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஆல்சோ ஐ வில் பி ஷோயிங். ஒரு கிராஃப் வச்சு how this number 1 and invites 2 then 2 invites 4 and how it goes on. ஓகேங்களா? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்கள் அப்ளைன் கூட கனெக்ட் பண்ணி டுகெதர் யூ ஹவ் ஒர்க்ட் அண்ட் யூ ஹவ் ஃபில்ட் யுவர் லெவல் 1. இப்போ லெவல் 1 மட்டும் பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யுவர் 2 people will be working to help those 2 who are joining you. இப்போ நம்ம அவங்கள கோச் பண்ணுறோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட், யூ ஆர் ஸ்டில் கெட்டிங் groomed. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் தி சிஸ்டம். ஸோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறோம். நம்ம அதுக்கப்புறம் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை, இது டீம் எஃபர்ட். இது யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். ஸ்டில் யுவர் ஸ்பான்சர், உங்கள் அப்ளைன், டைரக்ட் அப்ளைன், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார் இந்த சிஸ்டமில். அவர் ஸ்டில் ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ப்ரெசன்டேஷன், மேபி ஹி ஹேஸ் கனெக்டட், அவர் ஜாயின் பண்ணி இனிஷியலாக ஜாயின் ஆகிட்டார். பட் 10 நாள் முன்னால் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, மேபி இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கூட பார்க்கலாம். ஸோ யூ கேன் இமேஜின் 30 days-ஆக நான் அந்த அப்ளைன் ஆஸ் நீங்கள் எனக்கு கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஐ பின் டாக்கிங் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணும்போது யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க உங்களுக்கு டவுன்லைனாக தான் ஜாயின் ஆகுவாங்க. ஸோ தட் இஸ் அ பெட்டர். அதனால தான் பொசிஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கணும், இதில் ஸ்டார்ட் பண்ணிடணும், அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த சிஸ்டமில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ உங்களோட அர்னிங் 6 BTC, 6 பிட்காயின்ஸ் இப்போ உங்களுக்கு அர்னிங் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் 0.03 தான் நீங்கள் அர்னிங் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நெக்ஸ்ட் நான் ஸ்லைடில் போகும்போது வெப்சைட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் வாட் இஸ் தட் மீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் லெவலில் போகும்போது யூ ஆர் பேயிங் யுவர் செகண்ட் லெவல் அப்ளைனுக்காக யூ ஆர் பேயிங் 0.05 BTC, அப்ராக்சிமேட்லி ஒரு $30. $30 2200 இல்லை 2300 பக்கமாக அது உங்களுக்கு ஆகும். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லெவல் 2 அப்ளைனோடையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ எவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, லெவல் 1 அப்ளைன் கூட இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு லெவல் 2 அப்ளைனோட கூட சப்போர்ட் வரப்போகுது. பட் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இது மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் டைரெக்டாக ஒரு அப்ளைனோட கனெக்டடாக இருந்தீங்கன்னா அவங்க அப்ளைன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, இருந்தால் கூட ஒரு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லெவல் 2 சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட லெவல் 2க்கு நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எப்படி நம்ம ஒரு குருக்கு குரு தட்சிணா கொடுத்தா தான் நாங்கள் அவங்கள்ட்ட இந்த சப்போர்ட் கிடைக்கும், அவங்கள்ட்ட இந்த நம்ம ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் லெவல் 2 சப்போர்ட்டுக்கு நீங்கள் இங்கே அனுப்புகிறீங்க, நீங்கள் அங்கே பண்ணுறதுனால யூ ஆர் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் லெவல் 1 அண்ட் லெவல் 2. ஸோ லெவல் 2 பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் கீழே 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேருக்கும் கீழே ஆல்மோஸ்ட் 2 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் வருவாங்க.
ஸோ அந்த 4 members என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த 4 members will be paying you 0.5 BTC. ஸோ நீங்கள் உங்கள் செகண்ட் லெவல் மெம்பர் அப்ளைனுக்கு மட்டும் ஜஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் அவருக்கு ஒரு $30 கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு கீழே செகண்ட் லெவலில் 4 பேர் உங்களுக்கு 0.5 BTC கொடுக்க போகிறாங்க. ஓகே, லெட் மீ ஷோ த கேல்குலேட்டர். இப்போ நம்ம கேல்குலேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 0.5 BTC நீங்கள் உங்கள் அப்ளைனுக்கு ஒன்ஸ் இன் அ மந்த் எவ்ரி 30 daysல ஒரு டைம் தான் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண போகிறீங்க, டைரக்ட் வாலெட் டு வாலெட். பட் உங்களுக்கு கீழே நீங்கள் உங்கள் செகண்ட் லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க 4 பேர்த்துலேருந்து. நவ் யூ கேன் ரிசீவ் 0.5 BTC per month from 4 people in your level 2. ஓகேங்க, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். கேல்குலேட் கூட பண்ண தேவையில்லை, நீங்கள் கேல்குலேட் அழகாக பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. பிட்காயின்ஸ் கேல்குலேஷன்ஸ்னால் வந்தால் இப்போ நம்ம இருக்கிற எக்கனாமிக்கையும் நம்ம பட்ஜெட்டட் ஃபேமிலிக்கும் இருக்கிறதுக்கு டெஃபினெட்லி நம்ம இதெல்லாம் கேல்குலேட் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்கன்னா சேம் லைக் தட் இட் வில் ஒர்க். ஸோ சேம் லைக் தட் நீங்கள் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் கூட யூ கோயிங் டு பே 0.1 பிட்காயின். பட் இப்போ உங்களுக்கு லெவல் 3 இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, லெவல் 3 இன்கம்லேருந்து அந்த 4 பேரோட செகண்ட் லெவல். நவ் அகெயின் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் போகும்போது யூ ஆர் ஏர்னிங் 0.1. ஓ, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் 0.1 BTC நீங்கள் 8 பேர்கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த், அண்ட் திஸ் வில் கண்டினியூ டில் த லெவல் 6. ஸோ நீங்கள் லெவல் 6க்கு அப்புறம் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்கள்கிட்ட ஒரு 64 members அண்ட் 64 members இருப்பாங்க. அப்ராக்சிமேட்லி 130 பிட்காயின்ஸ் பக்கமாக நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஐ வில் ஷோ யூ த டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போகலாமா? ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, லெவல் 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 0.03 BTC நீங்கள் அதில் கொடுக்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 1ல் 2 பேர்த்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க who will be connected with you all the time. ஸோ அவங்க உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பிஸ்னஸை அதில் ஏர்ன் பண்ணணும்னு வரீங்களோ அவங்களும் அதே மாதிரி தான் வராங்க. ஸோ தே வில் பி டூயிங் மந்த்லி. ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் பேயிங் யுவர் செகண்ட் லெவல் அப்ளைன் 4. பட் அதே மாதிரி உங்கள் டவுன்லைன்ட்டு உங்களுக்கு 0.5 BTC வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் இன்கம். ஸோ பை த டைம் நீங்கள் 6th லெவல் போகும்போது யூ ஆர் ஏர்னிங் 128 பிட்காயின்ஸ். ஸோ இப்போ 128 பிட்காயின்ஸ் இப்போ உங்கள் எஃபர்ட் பண்ணி நெக்ஸ்ட் 60 daysலையும் ஈஸியாக போயிடலாம். பிகாஸ் இட் இஸ் என்ன மேட்ரிக்ஸ் 2/6 மேட்ரிக்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்கள் 2 பேரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அந்த சிஸ்டமில். இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், மேபி இமீடியட்டாக பண்ணலாம். ஏன் உங்கள் டவுன்லைன்ஸ் உங்கள் அப்லைன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க், இது ஒரு ரொட்டேட்டரில் போகிறதுனால இட் வில் ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் உங்கள் லிங்க் அனுப்புனா கூட இட் வில் சே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லிங்க் அனுப்புனேன்னா கூட இட் வில் லாகின் பண்ணுற டைமில் இட் வில் சே அசோக் ஆறுமுகம் ஹேஸ் இன்வைட்டட். பட் உங்கள் நியூ ஸ்பான்சர், ஏன்னா இது டீம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுது, உங்கள் நியூ ஸ்பான்சர் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கவலையப்படாதீங்க, இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நீங்கள் டைரெக்டாக என் கூட ஒர்க் பண்ணுறீங்க. என்னோட நம்ம மெயின் மோட்டோ என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் டீம் ஒர்க். ஸோ வெப்சைட்டில் பார்க்கும்போது நீங்கள் என் கூட டைரெக்டாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் டீமில் இருக்குன்னா கூட நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் தனியாக இல்லை. ஸ்டில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் லிங்க் அனுப்புனீங்கன்னா கூட அதில் ஏன் டவுன்லைன் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி நிறைய பேர் இது மாதிரி உங்களுக்கே கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் அசோக் அறுமுகம் இது மாதிரி அவங்க லிங்க் கொடுத்தாங்க, பட் உங்கள் பேர் ஆஸ் அ நியூ ஸ்பான்சராக வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ சப்போர்ட் ஐ எம் கிவிங் அண்ட் ஐ எம் கிவிங் யூ 100% ஆஃப் கமிஷன். நான் ஒர்க் பண்ணுறேன், அதுலேருந்து வர இன்கம் 100% இன்கம் நீங்கள் வச்சுங்க. ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஜார்ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 2 பேர் 2x2 மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி அந்த 2 பேரை பண்ணாங்கன்னா கூட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
your strategy will be really good, and in some time you will definitely have a very good earning. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின், நான் சொன்ன பாருங்கள் எப்படி வாட் இஸ் சார் ஃபண்ட், இந்த கம்பெனி எவ்வளோ லீகலு, ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த எல்லா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டவுட் இருக்குது உங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளாக் செயின் பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ் தட் அ பெரிமிட் ஸ்கீம், நீங்கள் எல்லாம் உங்கள் டவுட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இது பெரிமிட் ஸ்கீம் இல்லை. பெரிமிட் ஸ்கீமில் ஒரு இடத்துல பெரிமிட் பிரேக் ஆனால் கூட, செயின் பிரேக் ஆனால் கூட அந்த சிஸ்டம் அங்கேருந்தே கொலாப்ஸ் ஆகிடும். பட் இங்கே அது மாதிரி இல்லை. ஸோ வை இட் இஸ், ஸோ என் கூட செஷனில் உட்காருங்க, அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் ராக் டுகெதர். ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, சீரியஸாக இருக்கீங்க, அண்ட் தென் யூ கான்டாக்ட் மீ. ஓகேங்களா? ஹேவ் அ நைஸ் டே. பாய்.